Taste the Daily. தஞ்சாவூர் விக்கிரவாண்டி பைபாஸில் நல்லூரில் நள்ளிரவு நேரத்தில் மதுபோதையில் வாகனங்கள் மீது கல்வீசிய 5 பேர் சிக்கினர். நல்லூர் கோபுராஜபுரம் இடையே செல்லும் வாகனங்கள் மீது கல்லை கொண்டு எறிந்துள்ளனர். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த வசந்தகுமார், விஜய், ராமன், எழிலரசன் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் பிடிபட்டனர். நாளுக்கு நாள் மதுபோதையால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள சுடுகாட்டில் தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நந்தியாற்றின் அருகே உள்ள சுடுகாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் தகனமேடை, மின்விளக்கு மற்றும் தண்ணீர் வசதி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது சுடுகாட்டிற்கு செல்ல பாதையின்றியும் தண்ணீர் வசதியின்றியும் இறுதி சடங்கு செய்யும் மக்கள் அவதியடைகின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா திமுகவின் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் என குற்றம் சாட்டப்படுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கூலி தொழிலாளியை தாக்கிய போலி நிருபர் பிடிபட்டார். ஆண்டிக்கரையைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான பிரபு தனது மாமனார் தங்கராஜுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த கடன் தொகையான 2,70,000 ரூபாயை திரும்பப் பெறுவதற்காக குஞ்சாண்டியூர் பேருந்து நிலையத்திற்கு சென்றார். அப்போது தங்கராஜ் உடன் வந்திருந்த போலி நிருபரான தேவராஜ் தன்னால் தான் பணம் கிடைத்ததாக கூறி 50,000 ரூபாய் கமிஷன் கேட்டு தகராறு செய்துள்ளார். ஸ்டாலின் அரசின் காவல்துறை போலி நிருபரை கூட அடையாளம் காண முடியாத அளவிற்கு செயலிழந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டைக்கு சவாரி சென்ற ஆட்டோ ஓட்டுநர் இம்ரான்கான் திரும்பி வரும்போது சோமங்கலத்தில் சவாரி ஏற்றியதால் அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். மீனம்பாக்கம் செல்ல ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள் 500 ரூபாய் கேட்டிருந்த நிலையில் இம்ரான்கான் 450 ரூபாய்க்கு அழைத்து செல்வதாக கூறியதால் ஆத்திரம் அடைந்த ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேர் இம்ரான்கானை தாக்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அருகே சாலையோர மின்கம்பத்தில் இருசக்கர வாகனம் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். அபிராமத்தைச் சேர்ந்த காளிராஜ் அவரது மைத்துனர் பூமணி என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். நெடுங்குளம் பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டு இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த இளைஞர்கள் இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வீராணம் ஏரியின் வடிகால் ஓடையான வெள்ளியங்கால் ஓடையை தூர்வாராததால் விளைநிலங்களில் தண்ணீர் நுழைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விளைபயிர்கள் சேதமடைவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் வீராணம் ஏரி மேம்பாட்டு நிதி என ஒதுக்கிய 63 கோடி எங்கே சென்றதென விடிய அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் அத்திப்பழம் மற்றும் உலர்பழங்களால் 13 அடி உயரத்தில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை மக்களை கவரும் வகையில் அமைந்தது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு வகையான வடிவங்களில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை வைத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். இதேபோன்று மேற்கு மாம்பலம் லட்சுமி தெருவில் 13 அடி உயரத்தில் 350 கிலோ அத்திப்பழம் மற்றும் 180 கிலோ உலர்பழங்களை கொண்டு விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதுவடிவ விநாயகர் சிலையை ஆர்வலர்கள் கண்டு ரசித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை நினைவு கூறும் வகையில் தூத்துக்குடியில் வைக்கப்பட்ட இராணுவ விநாயகர் சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் இராணுவ உடையுடனும் கையில் துப்பாக்கியுடனும் நிற்கும் விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. 4 கைகள் வைக்கப்பட்டு 2 கைகளில் துப்பாக்கியை பிடித்தபடியும் பின்னால் உள்ள 2 கைகளில் தேசிய கொடியை பிடித்தபடியும் விநாயகர் சிலை கம்பீரமாக உள்ளது. அத்துடன் விநாயகர் சிலை இராணுவ தொப்பி அணிந்தபடி காட்சியளிப்பதால் மக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வழிபட்டனர். வேலூர் மாநகர் தொரப்பாடி பாலாஜி நகரில் காவலர்கள் போல் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். B12 பாலாஜி நகர் காவல் நிலையம் என்று பெயரிட்டு அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலையம் மற்றும் காவலர்கள் போல் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள், சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எலி சிலை உள்ளிட்டவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மாட்டுவண்டி எல்லை பந்தயத்தில் 44 ஜோடி மாடுகள் பங்கேற்றது. மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போட்டியினை கொல்லங்குடி, நரிக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, அழகாபுரி, காளையார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் சாலையின் இருபுறங்களிலும் இருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம்